அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மனிதன் உண்மையிலேயே ரொம்ப பலசாலி. எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதை இலகுவான முறையில அணுகி அவனால அதை கடந்து செல்ல முடியும். குடும்பத்துல, வியாபாரத்துல, இது போன்று எந்த சூழலும் அவனுக்கு வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், எல்லா விஷயங்களையும் அவனால் இலகுவாக கடந்துருவான். ஆனால் எல்லா மனிதர்களும் பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கடன். எந்த மனிதனுக்கு கடன் சுமை அதிகமாயிருச்சோ அந்த மனிதனால நிம்மதியாக உறங்கவோ, நிம்மதியாக பகலை அடையவோ அவனால் இயலாது. அதே போன்றுதான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ள நுழையிறாங்க. ஒரு சஹாபி, அவருக்கு பேர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, கேக்குறாங்க, அபு உமாமா, தொழுகை அல்லாத நேரத்துல இங்க அமர்ந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்போ அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஹுமூமுன், ரொம்ப கவலை, வதுயூனுன் அஸ்கலத்னி, என்னுடைய கடன் எனக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்குது என்பதாக தன்னுடைய கவலையும் கடனையும் நபி அவர்களுக்கு முன்பாக எத்தி வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஃபலா உஅல்லிமுக கலாமன், நான் உனக்கு சில கலிமாக்களை சொல்லி தர்றேன். இதா அன்த குல்தஹு, நீ அதை சொல்லிக்கொண்டே வந்தீன்னா, அஸ்ஹபல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ஹம்மக, உன்னுடைய கவலையை நீக்கி விடுவான். வகதா அன்க தைனக, உன்னுடைய கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான், நிவர்த்தி செய்து விடுவான் என்பதாக சொல்றாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டது பின்பாக, குல்து பலா யா ரசூலல்லாஹ், நீங்க அதை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக ஆர்வத்தோடு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, நாமும் கடனில் அகப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வில் மீள முடியாத ஒரு சங்கடம் இருக்குமே அனில், அது கடன் தான். எனவே நபி அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிய வார்த்தைகளை நாமும் சொல்லுவோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஃஅல்து ذلك, இதை நான் செய்து கொண்டே வந்தேன், நான் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே வந்தேன். ஃபஅஸ்ஹபல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் என்னுடைய எல்லா கவலையும், ஹம்மி, என்னுடைய எல்லா கவலைகளையும் நீக்கிவிட்டான். வகதா அன்னி தைனி, என்னுடைய கடனையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்து விட்டான். அல்லாஹ் நம்மளுடைய வாழ்வில் கடன் இல்லாமல் வாழ்ந்து இறைவனை அடையக்கூடிய நல்ல சமூகமாக, நல்ல அடியானாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.